நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க நம்ம எங்கே போகிறோன்னு. எஸ், we are going to Pondicherry. லெட்ஸ் கெட் இட் ஆன். ஸோ பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் பெங்களூர் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 5:30க்கு நாங்கள் கிளம்புனோம். அந்த டைமுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, பட் ஸ்டில் இட் வாஸ் அ ப்ளசன்ட் ட்ரைவ். ஃப்ரெஞ்சு கறிட்டு ஃப்ரெஞ்சு ஹோலான்னு பேசுவியா? இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? பேர் என்ன? சனமாவ் ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த இது இருக்குல்லங்க, சிக்க திருப்பதி இருக்குல்ல அந்த சைடு, அது வரைக்கும் இந்த ஃபாரஸ்ட் போகுது. அது ஒரு மாதிரி ரொம்ப நேரோவா போகுது இந்த ஃபாரஸ்ட். Continue straight. சூளகிரி தானே இது? In 400 meters, slide left onto National Highway 44, National Highway 48. Take the next left onto National Highway 44, National Highway 48. ஜம்மு படுத்துக்காங்க. இப்படி போகுதுங்க. அவங்க தான் சமணர்கள்னு சொல்லுவாங்கல்ல, ஜெயின்ஸ் மாதிரி. அது என்ன, அந்த அவங்க வந்து கூட்டிகிட்டே போவாங்க. பார்சிஸ் கிடையாது, அந்த இது எறும்பெல்லாம் மிதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி. பார்சிஸ்னாவே எனக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த பயம் வந்துடுது. அந்த யாரு பார்சிஸோட அந்த இது பார்த்து, அவங்களோட அந்த பேர் என்ன, கிரிமட்டோரியம், கூகுள்ல பார்த்து எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. இது கிருஷ்ணகிரி டால் தானே? நம்ம மெதுவா வரேன்டா, ரீட் பண்ணுங்கடா. டே என்ன இது ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. ஒருத்தரும் இல்லவும் இல்லை. அப்பாடா போ. பெங்களூர் ரோட்ல ஓட்டிட்டு இந்த ரோட்ல ஓட்டுறதுக்கு சுகமா இருக்குது. போ ஐயோ, டைவர்ஷன் எடுத்துட்டோம். கிருஷ்ணகிரியில சாய் சங்கீத்தில் நிறுத்திக்கலாம். அக்கா வேற சொன்னாங்க சாப்பாடு அங்கே நல்லா இருக்குதுன்னு. ஓட்டுற வேண்டியதான் வண்டி. போடுறா தம்பி பிரேக்க. சரியான மிஸ்டு.
இதே மாதிரி ஒரு லாரி முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். இந்த மாதிரி 7 லாரி வரும் அப்படி. உன்ன மாதிரியே ஒரு ஆளை பார்த்தா அப்படியே பண்ணித்தி. அந்த மாதிரி 2 ஆளை பார்த்துட்டா. இப்போ இன்னும் 5 பேர் பாக்கி. லிஸ்ட் போட்டு டிக்கெட் சொல்லு. அதான் ஃபாரினர் வேறையம்மா. ஐயோ ராமா. லெஃப்ட் எடுத்துருவா. இவன் போகிற ஸ்பீடு பார்த்தா திருப்பி அம்மா பைக் வேண்டியது. சரியான கூட்டம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாய் சங்கீத்னு நிறுத்தினோம். இந்த ஹோட்டல் வாணியம்பாடிக்கும் ஆம்பூருக்கும் நடுவில் இருக்குது. சாய் சங்கீதோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய டெக்கரேஷன்ஸ் அண்ட் நிறைய ஹேங்கிங் அண்ட் நிறைய பாட்ஸ் வேறு இருந்துச்சு. அப்பா பில்லு சங்கத்துலேருந்து பே பண்ணிட்டு வாங்கப்பா. தங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. Numbe na ke magene